நமஸ்காரம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷம், ரிஷபம் மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கான டிசம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்காக நான் இந்த தாமதத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு, 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் கேது, அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், இந்த மாதிரி கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்குது. சனி, ராகு உங்களோட 12ஆம் இடத்துல இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, மேஷம் அப்படின்னா அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகை 1ஆம் பாதம், இவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எதை பற்றியுமே கவலைப்படாமல் நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் கடவுளோட செயல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எண்ணம் இருக்கக்கூடியவங்க, பொதுவாகவே ஸ்போர்ட்டிவான எண்ணம் இருக்கக்கூடியவங்க. இந்த மாதம் நீங்கள் நீண்ட நாட்களாக இழுத்துட்டு வந்த சுப காரியங்கள், சுப பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ கூடி வரும். எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோடு செய்ய நீங்கள் விருப்பப்படுவீங்க. நல்ல புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் நல்ல பேச்சும் அதிகரிக்கும். முக்கியமான நபர்களோட அறிமுகம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். பண வரத்தை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல தொழில், வியாபாரம், இவைகள்லாம் நம்ம இதை மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய இதுவரைக்கும் வரக்கூடிய பாக்கிகள் தற்போது வசூலாகும். அது மட்டுமின்றி வாகனங்கள் மூலமாகவும், வாடகை வீடு விடுறது இந்த மாதிரி மூலமாகவும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே போல் நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள் செய்யும்போது சற்று வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்போதும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்க. அவங்களுக்கு என்ன ஆசைப்பட்ட பொருளை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை தற்போது குறையும். உங்களை பற்றி யாராவது வீணாக அவதூறு பேசுனாங்கன்னா அதை கண்டுக்காமல் நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதோட மேஷ ராசிக்காரர்களுக்கு வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்களாக போய் இடையூறாக ஒரு இன்டர்ஃபியர் பண்ணி அதில் நீங்கள் பதில் சொல்ல வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் பாட்டுக்கு அதை விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். இதற்கடுத்து சந்திராஷ்டம தினங்கள் இவங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன அப்படின்னு கேட்டால், டிசம்பர் 18 மற்றும் 19ஆம் தேதிகள். எப்போவுமே மேஷராசிக்காரர்களுக்கு முருகனுக்கு தீபம் ஏற்றி வணங்குறதும், கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நன்மைகள் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்ப்போம். ரிஷபராசி அப்படின்னாவே கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் மற்றும் ரோஹிணி நட்சத்திரம், அடுத்து மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். இது ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே எங்கெங்கே எந்தெந்த கிரக சூழ்நிலை இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டதுனால திரும்பவும் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரிஷபராசி நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பாடுபடுவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைக்கும். எல்லா விஷயங்களுமே கடுமையான முயற்சிகள் நீங்கள் இதுவரைக்கும் போட்டுட்டு இருந்ததெல்லாம் சற்று குறையும். வீணான வாக்குவாதங்களை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத செலவு வரும். உடல்நிலையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியிருக்கும். உடலில் ரொம்ப லேசினஸ் வரும், சோர்வாக இருக்கும், டயர்டாக ஃபீல் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். திருமணம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கோ இந்த மாதிரியான முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது அது சாதகமான சூழ்நிலையாக வரும். தொழில், வியாபாரம் இது தொடர்பாக காரியங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடை கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பட்டு மறுபடியும் அது நீங்கும். தற்போது பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது இருக்குது. எதிர்பாராத பண உதவி உங்களுக்கு சேரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். வேலை தொடர்பான பணி சற்று தாமதம் ஏற்படும். அதனால் நீங்கள் கவனமாக வேலை செய்யணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க.
பிள்ளைகள் நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் முக்கியமாக வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்டுக்கு நல்ல பலன் தரும். வேலைகளில் செலவு சற்று அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ரிஷபராசிக்கு இந்த மாதம் வந்து பேச்சில் வந்து கவனம் வேணும், அவ்வளோதான். ஏன்னா உங்களோட 7ஆம் இடத்துல தான் வந்து 4 கிரகங்கள் இருக்குது. உங்களுக்கு நல்ல கிரகம் கெட்ட கிரகம் எல்லாமே வந்து 7ஆம் இடத்துல இருக்குது. அதனால் உங்கள் ராசியை பார்வையிடுறதுனால நீங்கள் வந்து உடல்நலனில் அக்கறை, பேச்சிலையும் ரொம்ப அக்கறையாக கவனமாக பேச வேண்டியது அவசியம். மற்றபடி பொருளாதார ரீதியாக நல்லாவே இருக்குது. மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீங்க. மேற்படிப்பு படிக்கிறதுக்கு ஆர்வம் உண்டாகும். கல்விக்கு தேவையான உதவிகள் நீங்கள் எங்கேயாவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 3வதாக நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து விடாமுயற்சியோடு செய்வாங்க. எப்போவுமே அதான் அவங்களுக்கு குணம். நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உள்ளவங்க அவங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உருவாகும். உங்கள் நண்பர் வந்து யாராவது பிரிஞ்சிருந்தாருன்னா அவர் மறுபடியும் வந்து உங்கள் கூட சேர்வார். அதனால் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி வரும். ஆரோக்கியம் சம்பந்தமான வீண் மனக்கவலை உண்டாகும். எதிர்பாராத செலவு ஏற்படும். சற்று அலைச்சலும் உண்டாகும். சரியான நேரத்திற்கு நீங்கள் உணவு உண்ண முடியாத சூழ்நிலை வரும். அதனால் வந்து உணவு விஷயங்கள்லையும் உடல்நல விஷயங்கள்லையும் ரொம்ப அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் பணவரவு நன்றாக இருக்கும். பேச்சால் உங்களுக்கு நல்ல காரிய அனுகூலம் உண்டாகும். நீங்கள் பேசுகிறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் வரும். அது மட்டுமின்றி அதிகமான முதலீடு செய்ய முன்னாடி சற்று யோசித்து நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கடன் விஷயங்கள்லையும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பழைய பாக்கிகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து சேர்ந்து விடும் கண்டிப்பாக. அதே போல் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் வீண் அலைச்சலை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் திடீர்னு கருத்து வேற்றுமை வந்துட்டு அது நீங்கும். அடுத்தது விருந்தினர் வருகையால் உங்களுக்கு செலவு வந்து அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, வீட்டு பக்கத்தில் வேலை செய்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்களோடையும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வாகனங்களில் செல்லும் போதும் நெடுந்தூர பயணங்களிலும் பொருட்களை கவனமாக வச்சுக்கிற வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்களுக்கு வீணான அலைச்சல் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் ஏற்படும். வாக்கு வன்மையால் உங்களுக்கு அனுகூலம் காணப்படும். அதுபோல் நீங்கள் சமூகத்தில் உங்களோட அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலை படிப்படியாக உங்களுக்கு வரும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பண வரவு அமோகமாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூட உங்களுக்கு நல்ல நேரம் வரும். அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 22, 23, 24 இந்த 3 மாதங்கள் வந்து சந்திராஷ்டம தினங்களாக இருக்குது. எப்போவுமே மிதுன ராசிக்காரர்கள் பெருமாளை வந்து துளசியால் அர்ச்சனை பண்ணி வணங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் நான் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் சொல்ல மறந்துட்டேன். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் 20 மற்றும் 21. எப்போவுமே ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிர பகவானோட அதிபதியான மகாலட்சுமியை தீபம் ஏற்று வழிபடுறது அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே நன்மை ஏற்படும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க அத்தனை பேருக்கும் மிக்க மிக்க நன்றி.